ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்டுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கறி பண்ணா இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸ்ட், பால், சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரூஃபிங் ஆனதுக்கப்புறமும் மைதாவும் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு டோவை ரெடி ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா பிசைஞ்ச மாவு வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நல்லா கிளிங் ஃபிலிம் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் த சைஸ் ஆயிரும் உங்களுக்கு. இதை நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணலாம், கோதுமை மாவில் பண்ணலாம், ராகி மாவில் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எது கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. இப்போ ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பட்டரில் பண்ணுங்க, அப்பதான் ஸ்மெல் சூப்பரா இருக்கும். பட்டர்ல கொஞ்சமா பூண்டு, வெங்காயம், கேப்சிகம்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வேக வச்சுட்டு குட்டி குட்டியா பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு ஆச்சி சிக்கன் கபாப் மசாலா தான் போட்டுக்கேன். நீங்க ஏதாவது ஒரு மசாலா போட்டுக்கோங்க. மாவை பிச்சு ஈவனா இந்த மாதிரி நல்லா நீங்க கையால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா சின்னதா வச்சிங்க அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். உங்க கிட்ஸுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸா இருக்க மாவை பிரிச்சு எடுத்துருங்க. நீங்க டோவை வந்து நீங்க சின்னதா போட்டுட்டு ஸ்டஃபிங் நிறைய வச்சுட்டு நீங்க பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வெடிச்சு வந்துடும். போடும் போதே பெரிய உருண்டையா போட்டுட்டு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மிச்சத்தை நீங்க இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடியில பிரியாம சூப்பரா கவரிங்கா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கையில பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சப்பாத்தி பரட்டுற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து அவனை வந்து 160 டிகிரில 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பண்ணு நல்லா ஸ்மெல்லாவும் ட்ரை ஆகாம இருக்காக நிறைய பட்டர் அப்ளை பண்ணிக்கங்க. அது போக நிறைய பிளாக் கலர் எள்ளு சேர்த்துக்கங்க. பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பட்டர் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா 2 நாள் ஆனாலும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு சிக்கன்ல பண்ணிக்க இல்லையா, சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க பன்னீர்லயும் பண்ணலாம். செம்ம சூப்பரா இருக்கும். கட்டாயம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்.